பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகளிடம் நேரடியாக கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் என காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், திருவிடைமருதூர், பந்தநல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயிகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செங்கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் கரும்பு மற்றும் வெள்ளத்திற்கான பணத்தை அவரவர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். இதுகுறித்து காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் விமலநாதன் வேந்தர் டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில், பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான ஆணையை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் எனவும், கரும்புகளை இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக விவசாயிகளிடமிருந்து அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பொங்கலுக்கு வேட்டி சேலைகள் வழங்குவதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கின்ற வெல்லத்தை கொள்முதல் செய்து தமிழ்நாடு அரசு ஜீனிக்கு மாற்றாக, ஜீனிக்கு பதிலாக வழங்க வேண்டும் என்று வெல்லம் உற்பத்தி செய்கின்ற உழவர்கள் நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். அரசு சர்க்கரை ஆலைகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் வழியாக வெல்லத்தை உற்பத்தி செய்து இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் வெல்லம் வழங்க வேண்டும். பொங்கல் செங்கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும். பொங்கல் செங்கரும்பிற்கு உரிய தொகையை உழவர்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்க வேண்டும்.